தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மீது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் வாழ்வெட்டு தாக்குதல் ஒன்று நடாத்தப்பட்டுள்ளது. தொலைபேசி மூலம் அச்சுறுத்தல் விடுத்து சுமார் 10 நிமிடங்களில் மோட்டார் சைக்கிள்களில் குழுவாக இறங்கி சரமாரியாக நடாத்தப்பட்ட வாழ்வெட்டு தாக்குதலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆதரவாளர்கள் 2 படுகாயம் அடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை கொட்டடி பகுதியில் நேற்று புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற இச்சம்பவத்தில் அதே இடத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய ஜெயதீபன் கண்ணன், 29 வயதுடைய விஜயராஜா செந்தூரன் ஆகிய இருவருக்கும் தலை மற்றும் கால் பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருகின்ற போதும் பருத்தித்துறை கொட்டடியைச் சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு தொலைபேசியில் தொடர்பெடுத்த நபர் ஒருவர், நீதானே தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர், கரையோர பகுதிகளில் தேசிய மக்கள் சக்திக்காக வேலை செய்கிறாய், உங்களது இடத்திற்கு வாழ்வெட்டு குழு ஒன்று வருகிறது, பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்துள்ளார். அச்சுறுத்தல் விடுத்து சுமார் 10 நிமிடத்தில் கொட்டடி பகுதிக்கு மோட்டார் சைக்கிள்களில் வருகை தந்த வாழ்வெட்டு குழு அங்கிருந்தவர்களை துரத்தி வாள்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இத்தாக்குதலில் தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரின் சகோதரன் உட்பட 2 வாழ்வெட்டுக்கு இலக்காகி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு கடல் தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் விஜயம் மேற்கொண்டு விடயங்களை ஆராய்ந்து பின்னர் பருத்தித்துறை போலீஸ் நிலையம் சென்று பொறுப்பு அதிகாரியுடன் கலந்துரையாடி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள போலீசார் தாக்குதல்தாரிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.